இந்த ஓய்வு பிரிவு கொடுத்த உடனே நான் சொன்னேன், சங்கின்றுவாங்க, பி டீம்னு சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவர் தான் அடிக்கிறாரு, இது பாசிசனா பாயாசமான அடிக்கிறாரு. அதோடைய அர்த்தம் என்னென்னா, அவங்க சென்ட்ரலில் என்ன பண்ணுறாங்களோ அதான் நீங்கள் ஸ்டேட்டில் பண்ணுறீங்க. இன்றைக்கி உட்காந்துட்டு விகடனுக்கு கட்டணம் தெரிவிக்கிறாங்க, இங்கே இவங்க ஸ்டேட்டில் என்ன பண்ணிட்டுருக்காங்க, அதானே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, விஜய் கொடுத்ததுனால அவர் பிஜேபி பி டீம் ஆகிட்டார் அப்படி இப்படின்னு. அப்போது ஸ்டாலின் கொடுத்தாங்களே, அப்போ அவர் எந்த டீமாக இருந்தார்? இல்லை, அப்போ அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இருக்கட்டும், திமுக தானே இருந்தார். அப்போ பாஜக ஆட்சி தான் நடந்துருந்தது. புரோட்டோகால் அதனால கொடுத்தாங்க. இது என்னது பரோட்டா காலா? தலைவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்றதை வச்சுக்கிட்டு விவாதம் போகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு கருத்து பஞ்சம், அவ்வளோ பிரச்சனைகளுக்கு பஞ்சமாக இருக்குது. எடப்பாடி நகர்த்தப்படுவார்னு யார் சொல்லிட்டு? பல பேர் சொன்னாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் இரட்டை இலைக்கு பிரச்சனை, 6 பேர் சண்டை போட்டாங்க, 40 எம்எல்ஏக்கள் பிரச்சனை, இப்படி சொல்லிட்டு இருந்தால்தான் இப்போ சொல்கிறாங்க. இதை தான் அவர் சிவி சண்முகம் சொல்லியிருப்பார், உங்கள் வேலை குமாஸ்தா வேலை தான் சொல்லிட்டு. அதுக்கு ஒன்றே அவர் குமாஸ்தான்னு சொல்லிட்டாரு. அதனால தேர்தல் ஆணையம் கோச்சிக்கும். தேர்தல் ஆணையம் என்ன இதுவா எதிர்கட்சியா? லாவணி பாட்டிட்டு இவர் சொல்லிட்டாரு, அதனால் நடவடிக்கை போகணும், அதனால ரெட்டையிலை முடுக்க வாங்கணும் அப்படிலாம் பேசினவங்களாம் பார்த்தீங்களா? அப்படிலாம் ஒரு டாக் ஓடிச்சு. தேர்தல் ஆணையத்தை வைத்து அதிமுக ஒன்றுமில்லாமல் பண்ணுவார்கள், தேர்தல் ஆணையத்தை வைத்து எடப்பாடியை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களை கொண்டு வருவாங்க, எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்குவார்கள். இந்த கதைலாம் எப்படி நடக்கும்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. நம்புங்க, நடக்கும். எப்படிங்க நடக்கும்? ஏங்க அவங்க பண்ணுவாங்க பிஜேபி. உங்களுக்கு பிஜேபி பற்றி தெரியாது. செங்கோட்டையன் பாஜக கூட போகலான்னு எங்கேயா சொன்னாரா? இல்லை, அவர் போய் சொல்லி எடப்பாடி கேட்கல, அதனால தான் இந்த பேச்சு தான் அந்த மாதிரி நடந்ததுன்னு எப்படி இவங்க சொல்கிறாங்க? சோர்ஸ் சொல்லிச்சு. இந்த சோர்ஸ் தான் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். செங்கோட்டையன் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறார், அதனால் கட்சியை விட்டு நீக்கிறோன்னு முடிவு எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. நீங்கள் அதை பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு அவைத்தலைவர் அதை அங்கீகரித்து போய் வந்துடுது வச்சுக்கோங்க. செங்கோட்டையன் தலைமையில் ஒரு 3 எம்எல்ஏக்கள் தனியாக போகிறாங்கன்னா அதெல்லாம் பெரிய அளவில் பாதிப்பு வராது. தமிழ் மண்டலங்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணல் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். அதிமுக பிரச்சனை, செங்கோட்டையன் பேசினார், அடுத்து வந்து ஓபிஎஸ் இணைப்பு அப்படிங்கிறதுக்கு வருது. ஏகப்பட்ட உட்கட்சி பூசல், ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று வந்து எடப்பாடி, நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், பெரிய ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி நகற்றப்படுவார் அப்படிங்கிறத பல்வேறு நபர்கள் வந்து அவங்களுடைய கருத்தா இல்லை உண்மையான கருத்தான்னு தெரியல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க, என்ன நடக்குது அதிமுக? எடப்பாடி நகர்த்தப்படுவார்னு யார் சொல்லிட்டு இருக்கிறா? பல பேர் சொன்னாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் இரட்டை இலைக்கு பிரச்சனை, 6 பேர் சண்டை போட்டாங்க, 40 எம்எல்ஏக்கள் பிரச்சனை, இப்படி சொல்லிட்டு இருந்தால்தான் இப்போ சொல்கிறாங்க. நீங்கள் அந்த எடப்பாடிக்கு பிரச்சனை, எடப்பாடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வேறு யார் மாற்று அப்படின்னு சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. பல மாற்றுகள் இருந்து ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, 4 வருஷம் கொடுத்தாங்க, எந்த இதுவும் பண்ணல, வெளியில் போயிட்டார். அவர் இவங்களுக்கு ஒரு கருவியாக பயன்பட்டுருக்காரு. மற்றபடி இவங்க எல்லாரும் விட்டுட்டு அவர் கம்முன்னு போயிடுவார். அவருக்கு வேறு ஒன்றும் கிடையாது. டிடிவி போனார், கட்சி ஆரம்பித்தார், தனியாக கட்சி வச்சுட்டு பிஜேபி ஆதரித்து பேசிகிட்டு இருக்கார். சசிகலா வந்தாங்க, அரசியலில் வருவேன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில விஷயங்கள், அதனால் அவங்க எந்த வித இதுவும் இல்லை, அவங்க வாட்டில் அவங்களுடைய ஒற்றுமை, கட்சி ஒற்றுமை தேவைன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 26 கட்சியை ஒன்றிணைப்பேன், அதுக்கான சூட்சமும் தெரியுங்கிறாங்கல்ல, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது சூட்சமும் தெரியும். அப்போது ஒன்றிணைச்சா நல்ல விஷயம் தானே. அப்போது இங்கே எடப்பாடிக்கு எதிராக யாரெல்லாம் கம்பு சுற்றுறாங்க பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் ஆதரவு ஊடகங்கள், பெரிய அளவு. சின்ன பிரச்சனைனாலும் அன்னைக்கு டாபிக் அதுதான் இருக்கும். சரி, அன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு போடுது உயர்நீதிமன்றம். அந்த உத்தரவு தூக்கிட்டு எல்லாம் கம்பு சுற்றுறாங்க. அந்த உத்தரவில் என்ன இருக்குன்றது கூட இவங்களுக்கு அடிப்படை தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு பார்க்குற மக்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் இவங்க அதை வேறு மாதிரி உருட்டுறாங்க. எப்படி தனிநபர்கள் கட்சியை விட்டு நீக்கிறாங்க, அந்த மாதிரி வழக்குகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரிமைகள் நீதிமன்றம் சார்ந்த விஷயம். தேர்தல் ஆணையம் அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ஜட்ஜும் கண்டிப்பார் தேர்தல் ஆணையத்தை. மிலாட் நீங்கள் சொன்னபடி நான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னோன்னா யார் சொன்னபடி? நாங்கள் எப்போ சொன்னோம்? எங்கள் இதை மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு அதில் விசாரிக்கிறதுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா அப்படின்னோன்னா இந்த கோர்ட்டை வந்து தப்பாக வழி நடத்துகிறவெல்லாம் பண்ணாதீங்கன்னு கண்டிச்சிருப்பார் ஜட்ஜி. அதற்கு பிறகு இது போன்ற விவகாரங்களில் உங்களுக்கு விசாரிக்க அதிகாரம் இருக்கிறதான்னு ஒரு கேள்வி வைப்பார். அதுக்கு இவங்களுடைய பதில் இல்லை, நாங்கள் வந்து அதான் இப்படியும் இல்லை அப்படி இல்லை நாங்கள் சொல்கிறோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அவருடைய ஆர்டர் என்னென்னா, இந்த இவங்க போட்டிருக்க வழக்கில் உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தால் நீங்கள் வந்து அதில் ப்ரொசீட் பண்ணலாம். அதனால் அவர் போட்ட அந்த தடையை நான் நீக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் விசாரிங்க அப்படின்லாம் சொல்லலை. இதை தான் அவர் சிவி சண்முகம் சொல்லியிருப்பார், உங்கள் வேலை குமாஸ்தா வேலை தான் சொல்லிட்டு. அதுக்கு ஒன்றே அவர் குமாஸ்தான்னு சொல்லிட்டாரு. அதனால தேர்தல் ஆணையம் கோச்சிக்கும். தேர்தல் ஆணையம் என்ன
இதுவா எதிர்கட்சியா லாவணி பாட்டிட்டு இவர் சொல்லிட்டாரு அதனால் நடவடிக்கை எடுப்போன்னு, அதனால ரெட்டை இலை முடக்குவாங்களாம். அப்படிலாம் பேசினவங்களாம் பார்த்தீங்களா? அப்படிலாம் ஒரு டாக் ஓடிச்சு. சரி, இப்போ ரெட்டை இலை முடக்கப்படுமா படாதா, அது ஒரு டாப் ஓடிச்சு பார்த்தீங்களா? எங்கே இருந்து முடக்கப்படும்? புரிதலுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இதுக்கு முன்னாடியும் வந்து இரட்டலை முடக்கப்பட்டுச்சு. ஓபிஎஸும் இபிஎஸும் சண்டை போட்டாங்க. அந்த பீரியடில் முடக்கப்பட்டு ஆர்கே நகர் எலெக்ஷன் அப்போ வந்து அவர் இருந்தார். ஓபிஎஸ் வந்து கட்சி உறுப்பினராக இருந்தால் அவர் கட்சியை விட்டு நீக்கலை, அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கலை. அதுக்கு பிறகு வந்து தேர்தலுக்கு முடிஞ்சும் நடுவில் ஒரு வாட்டி முடக்கி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கொடுத்தாங்க. அப்பயும் வந்து அந்த ஒரு ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே இருக்காரா இல்லையாங்கிற டிஸ்பியூட் இருந்துச்சு. அதுக்கு பிறகு பொதுக்குழு செல்லும், எடப்பாடி பொதுச் செயலாளர் செல்லும், ஓபிஎஸ் நீக்கப்பட்டது செல்லும்னு எல்லாம் சொல்லி உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்ட பிறகு இவங்கெல்லாம் கட்சியில் இல்லாத நபர்கள். அப்போ அதை எப்படி ஒரு வேலிட் பாயிண்ட்டாக எடுத்துக்க முடியும்? அதை தான் கேட்குறேன். ஆனால் இவங்க வச்சுக்கிட்டு வேலிட் பாயிண்ட்டை எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, நாங்கள் அதை பற்றி விவாதிக்கொண்டே இருப்போம், அதை ஒரு ஹாட் டாப்பிக்காக வச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இதே கூட கேட்டாங்க என்கிட்டலாம். நீங்கள் வந்து இது ஆர்கே நகரில் அந்த மாதிரி முடக்கினாங்களே, அப்போது இதானே அன்னைக்கு இவர் பொதுச் செயலாளரும் கிடையாது. அது வந்து அன்னைக்கு கட்சி யார்கிட்ட இருக்குன்னு தெரியாது. ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அது சசிகலா கொடுத்துட்டு போனாங்க, இவங்கள்ட்ட இருக்குது. ஓபிஎஸ் வந்து அவர்கிட்ட இருக்குது. யார் என்ன நிரூபிக்காத பொழுது இந்த டிஸ்பியூட்டுக்காக ரெட்டையில முடிக்கிட்டு உடனே எலெக்ஷன்றதுனால நீங்கள் வேறு சின்ன வச்சுக்கிட்டாங்க. ஈரோடு கிழக்கில் கிட்டத்தட்ட இவர் பொதுச் செயலாளர் எல்லா இதுவும் வந்ததுனால அந்த டைமில் இவர் துள்ளுறப்போ அப்போது என்ன சொன்னாங்க, புதுசாக அவைத்தலைவர் தேர்ந்தெடுத்துட்டிங்களா? ஆமாம், தேர்ந்தெடுத்துட்டோம். அப்போ அவர் வந்து முடிவு பண்ணிட்டோம், அவர் இந்த எண்ணிக்கை அடிப்படையில் பண்ணிட்டோன்னு. எண்ணிக்கை அடிப்படையில் இவர்கிட்ட இருந்ததுனால ரெட்டையில் அப்படி வந்தது. அப்போது ரெட்டையிலை முடக்கிற வேலையை ஓபிஎஸ் டீம் செஞ்சு பார்த்தது. அப்போவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. 2024 வந்துச்சு. இப்போ இவங்க புதுசாக என்ன கொண்டு வர்றாங்கன்னா, முதலமைச்சர் இவர் எம்ஜிஆர் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு விதி வச்சுருக்காரு. அந்த விதியை மீறி இவங்க வந்து பொதுச் செயலாளரை பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலிமா பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது அதுக்கு ஜெயலலிதா, அதுக்கப்புறம் சசிகலா, அதுக்கப்புறம் இவங்க ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இப்போ வந்து எடப்பாடி, அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குச்சு, பொதுக்குழுவை ஏற்றுக்குச்சு. எல்லாம் ஏற்றுக்கிட்டாலும் இந்த பிரச்சனை இருக்குங்க, அதுக்குள்ளே திருத்த முடியாதுங்க அப்படின்னா அதுவும் உரிமையில் சார்ந்த விஷயங்கள். அந்த வழக்கு தனியாக நடக்கும், அது வேறு. அதில் என்ன தீர்ப்பு வருதோ அதை அவங்க சந்திச்சிக்க போகிறாங்க. இப்போதைக்கு தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு தேர்தல் ஆணையத்தை வைத்து மிரட்டுவார்கள், தேர்தல் ஆணையத்தை வைத்து அதிமுக ஒன்றுமில்லாமல் பண்ணுவார்கள், தேர்தல் ஆணையத்தை வைத்து எடப்பாடியை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களை கொண்டு வருவாங்க, எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்குவார்கள். இந்த கதைலாம் எப்படி நடக்கும்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. நம்புங்க, நடக்கும். எப்படிங்க நடக்கும்? ஏங்க அவங்க பண்ணுவாங்க, பிஜேபி, உங்களுக்கு பிஜேபி பற்றி தெரியாது அப்படின்றது இல்லைங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. சரி, ஒருவேளை தேர்தல் ஆணையத்தையே வச்சு ஏதோ ஒன்று தப்பாகவே பண்ணிட்டாங்க, உச்சநீதிமன்றம் ஒன்று இருக்குது, உச்சநீதிமன்றம் பற்றியும் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அவங்க சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு. அப்போ தேர்தல் பாண்டுலலாம் கேட்கலையாங்க அப்படின்னா, ஏங்க அது ஒன்று தாங்க சோக கதை, விட்டுருங்க அப்படின்னு. அப்போது இவங்க வந்து தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்ன அப்படின்றதுக்கான புரிதல் யாருக்குமே இல்லை. எப்படி இவங்களாம் யோசிக்கிறாங்கன்னா, இந்த லக்கி பாஸ்கர் படத்தில் வந்து பாருங்கள், கெட்டது பண்ணால் கூட அதை ரசித்து பரவாயில்ல, இது பாரு, அது பண்ணிட்டான்ப்பா, இது பண்ண, அந்த மாதிரி பிஜேபி பாரு முறைச்சிட்டாரா, இப்போ பாரு ரெட்டை இலை முடக்கி என்ன பண்ணுறாங்க பாரு. இந்த சின்ன பசங்க ஒரு பசங்க படத்தில் வரும்ல, இப்போ ஜீவா மறப்பான் பாரு. இல்லை, அதை தாண்டி ஜீவா பண்ணுவான்னு நம்புறது. பிஜேபி பண்ணிடுச்சா, நான் சொன்னப்போ நடந்துச்சா, டே பண்ணதே தப்புப்பா அப்படின்னா அது இல்லை. நான் தான் சொன்னல, பிஜேபியை பகைச்சிக்கிட்டா எடப்பாடி இருக்க முடியாது, கொண்டு வந்து வச்சிருவாங்கன்னு, அது நடந்துச்சா அப்படின்னு. அப்போது இந்த ஜனநாயகத்தை வீழ்த்துக்கிற வேலையை கூட நாளாக இவங்க ஏற்றுக்கிறாங்க. அந்த ஏற்றுக்கிற வேலையை தான் இந்த ஊடகங்கள், ஆதரவு ஊடகங்கள், லகுடப்பாண்டிகள் பண்ணுறாங்க. இந்த லகுடப்பாண்டிகளுக்கெல்லாம் தெரியும், நம்மளோட நல்லா பேசுவாங்க, இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது நல்லா தெரியும். ஆனாலும் அசைன்மெண்ட் அப்படி என்ன பண்ணுறது. தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணோம், இப்போ நேற்று கூட பார்த்தா ஒருத்தர் போட்டிருக்காரு, ரொம்ப பொங்கி விகடன் மேட்டருக்கு போட்டிருக்காரு. அவர் கீழே வந்து கேட்குறாங்க, ஏன்டா தமிழ்நாட்டில் அவ்வளோ பண்ணாங்களே பத்திரிகையாளருக்கு எதிராக, சமீபத்தில் கூட ஒரு இது நடந்தது, அப்போல்லாம் நீ எங்கடா போயிருந்தேன்னு கேட்குறாங்க. ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் என்று அறியப்படுபவர். இப்போ தேர்தல் ஆணையத்துடைய பவர் என்னங்க, ஒரு கட்சி ரெண்டாக உடையுது. இப்போ செங்கோட்டையன் தலைமையில் ஒரு 40%, எடப்பாடி தலைமையில் ஒரு 60%னா அப்போ நீங்கள் சொல்கிறது நடக்கும். 2 பேரும் தேர்தல், நாங்கள் தான் உண்மையான கட்சி, நாங்கள் தான் உண்மையாக, ஏப்பா நாங்கள் தீர்மானித்து சொல்கிறோம், அது வரைக்கும் சின்ன ஃப்ரீஸ். அதில் 2 வகை இருக்குது, ஃப்ரீஸ் பண்ணுறது, இன்னொன்று சுத்தமாக இல்லாமல் பண்ணுறது.
அப்போ முடக்கம் அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிட்டு வாங்க பார்ப்போம். தேர்தல் நெருக்கத்தில் இருக்குது, நீங்கள் தனித்தனி சின்னம் வாங்கிக்கிங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. சரி, செங்கோட்டையன் தனியாக போயிட்டார். இல்லைங்க, அவங்களுக்கு தான் அதிகமான ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ரெட்டை இலை. அப்போ எனக்கு வந்து வேறு ஒரு கட்சி செங்கோட்டையன் அதிமுக அப்படின்னு கட்சி உருவாக்குறோம். அதை பதிவு பண்ணுற வேலையை அதை பார்த்துக்கணும். செங்கோட்டையன் அதிமுக பதிவு பண்ணி அந்த பைலாகிலெல்லாம் கொடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு செங்கோட்டையன் கட்சி பொதுக்குழு கூட்டி எல்லாம் நடத்தி அந்த பொதுக்குழுவில் அந்த முடிவை இறுதிப்படுத்தி அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் சின்னத்துக்கு அப்ளை பண்ணணும், சின்னத்தை கொடுப்பாங்க. இந்த வேலைகள் ப்ளஸ் தேர்தல் நடத்துறது, 3-4 வகையான தேர்தலை நடத்துறது, இதுதான் தேர்தல் ஆணையத்தோட வேலை. இதை தாண்டி கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் நான் நீக்கப்பட்டது தவறு அப்படின்னா, அப்போ சசிகலாவை பொதுச்செயலாளர் நீக்கிட்டாங்க, அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு போனாங்க, அவங்க உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க, அதுதான் சட்ட இது. அப்போ இந்த வித்தியாசம் கூட தெரியாமல் இதில் சசிகலாக்கோ புகழேந்திக்கோ மற்றவங்களுக்கோ தேர்தல் ஆணையம் விசாரிக்கணும்னா, நீங்கள் எதுன்னு அதிமுக சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமா? இந்தியா ஃபுல்லாக எத்தனை கட்சி இருக்குது, அத்தனை கட்சியிலும் இந்த மாதிரி நீக்கிறவன் எல்லாம் போகிறான்னா தேர்தல் ஆணையம் டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தான் விசாரணையாக இருக்கும். அதனால தான் தேர்தல் ஆணையத்தோட வேலை இது இல்லை. தேர்தல் ஆணையத்துக்கு வேலை தேர்தல் நடத்துறது, கட்சிகளை பதிவு பண்ணுவது, சின்னங்கள் தொடர்பாக முடிவெடுக்கிறது, கட்சிகள் பிளவுபட்டால் அதில் இது பண்ணுறது, கட்சி தாவல் தடை சட்டம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள், ஜனாதிபதி தேர்தல் நடத்துறது, இதுதான் அவங்களுடைய ஒர்க்கு. அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அதுதான் சிவி சண்முகம் அவருடைய பாணியில் சொன்னார். அதனால் விஜய் இவருக்கு இதாகிடுச்சு, அவர் போயிட்டாருலாம் கிடையாது. கொஞ்ச நாள் பேசுவாங்க. நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி ரெட்டையில மேட்ரு எவ்வளோ பெருசாக இருந்தது, கொஞ்ச நாள் முன்னாடி 6 அமைச்சர்கள் மேட்ரு எவ்வளோ பெருசாக இருந்தது, இன்னும் 40 எம்எல்ஏக்களோட ஒரு 2 பேர் வெளியே போகிறாங்கன்னு பேச்செல்லாம் எவ்வளோ பெருசாக இருந்தது, ஒன்றும் இல்லைல்ல. அதனால் அதிமுக வலுவாக அவங்களுக்கு கீழே இருக்குது. இப்போ அதை நோக்கி நகர்ற வேலையை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, தேர்தலை நோக்கி நகர்றது. நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க செங்கோட்டைன்னு ஒரு வேளை கேஸ் போட்டால் தனியாக வந்து ஃபைட் பண்ணா அப்படின்னு. அதுதான் இங்கே பிரச்சனையே. இப்போ என்னன்னா, செங்கோட்டைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார், அவருக்கு ஏதோ அதிருப்தி இருக்குது, அவர் சில இடங்கள்ல அதை பதிவு பண்ணியிருக்காரு, அதுக்கு பிறகு எதிர்வினைகளும் உள்ளே இருந்தே வந்துச்சு, அப்புறம் அதை சால்வ் பண்ணிக்கிறோங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. இப்போ வந்து செங்கோட்டையன் தனியாக போவாரா? இல்லை தனியாக போக மாட்டார். ஆனால் எடப்பாடியை வந்து ரிபல் பண்ணி இது பண்ணிவிட்டு அவர் வந்து லீட் எடுத்துக்குவார். இப்போ அவர் பாஜக கூட்டணியை விரும்புகிறார். எடப்பாடியை நீக்கிட்டா கவுண்டர் சமுதாயத்தில் ஒருத்தர் வேணும், அதுக்காக செங்கோட்டையன்கிட்ட வரலாம் அப்படின்னு, செங்கோட்டையனை கொண்டுடலாம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். செங்கோட்டையன் பேசுனதில் தனிப்பட்ட அதிருப்திங்கிறத தாண்டி அவர் பவர் ஃபைட்டுக்கான ஒரு இதுவாக இருக்கா? செங்கோட்டையன் பாஜக கூட போகலான்னு எங்கேயா சொன்னாரா? இல்லை, அவர் போய் சொல்லி எடப்பாடி கேட்கல, அதனால தான் இந்த பேச்சு தான் அந்த மாதிரி நடந்ததுன்னு எப்படி இவங்க சொல்கிறாங்க? சோர்ஸ் சொல்லிச்சு, அவ்வளோதான். இந்த சோர்ஸ் தான் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இவங்க. வந்து செங்கோட்டையனுக்கு அந்த பிரச்சனை இருந்தது, அவரை மதிக்கலை, அது காரணமாக இதை கொண்டு வந்தார். என்னை மதிக்கணுன்றது தான் அவர் 2வது பேசின பொதுக்கூட்டத்தில் கூட, நான் யார் தெரியுமா, நான் அப்படி இப்படின்னு. அதுக்கு சில டைம் சில பேர் எதிர்பார்ப்பாங்க, அந்த நேரத்தில் வச்சு அடிப்பாங்க. அப்போ அடிக்கும்போது அந்த மரியாதை கிடைக்குன்றது ஒரு எதிர்பார்ப்பு. சரி, நான் வந்து செங்கோட்டையன் போய் பண்ணால் தேர்தல் ஆணையம் விசாரிக்க நான் சொல்ல வரல. செங்கோட்டையன் தலைமையில் ஒரு 40% ஒரு உதாரணம் சொன்னீங்க, பல பேர் அதை உண்மையான பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக கேட்டேன். சொல்ல வரேன், அதுக்குள்ளே வித்தியாசம் சொல்கிறேன். செங்கோட்டையன் தலைமையில் ஒரு 40% 30%னா தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக்கும். செங்கோட்டையன் மட்டும் கொஞ்சம் பண்ணுறாரு, செங்கோட்டையன் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறார், அதனால் கட்சியை விட்டு நீக்கிறோன்னு முடிவு எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. நீங்கள் அதை பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு அவைத்தலைவர் அதை அங்கீகரித்து போய் வந்துடுது வச்சுக்கோங்க. செங்கோட்டையன் தலைமையில் ஒரு 3 எம்எல்ஏக்கள் தனியாக போகிறாங்கன்னா அதெல்லாம் பெரிய அளவில் பாதிப்பு வராது. நீங்கள் அதே மாதிரி தான் போய் உரிமையல் நீதிமன்றம் நீக்கப்பட்ட தப்பு, என்னை வந்து நோட்டீஸ் கொடுக்காம நீக்கிட்டாங்க, அது பண்ண போக முடியும். இது செங்கோட்டையனுக்கும் தெரியும். இன்னொன்று, இவர்கள் எல்லோரும் ஒன்றிணைக்கிற ஒரு அச்சாணி என்னன்னா 2026 தேர்தல். அந்த தேர்தலில் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே தீர்க்கப்படும். அன்றைக்கி செங்கோட்டையனுக்கு என்னங்க பிரச்சனை பண்ணிங்களா, நான் நல்ல மினிஸ்ட்ரி, அவருக்கும் தெரியும். நம்ம வெளியில் போனால் கடைசி காலம், இப்போ போயிட்டு நீங்கள் எங்கே போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, வெளியில் போனவங்க கதியெலாம் பார்க்குறாங்கல்ல. பிஜேபி நம்பி போனவங்க கதினா ஓபிஎஸ் சிறந்த உதாரணம். பிஜேபி வாடகம் வச்சது கீழேயும் போட்டுச்சு. இன்னும் பலர் பிஜேபியை நம்பி சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு டிடிவி தினகரன், அவர் வந்து ஒரு 2017-18 காலகட்டங்களில் எப்படி இருந்தார், இன்றைக்கி அண்ணாமலை இருக்கிற மாதிரி, சீமான் இருக்கிற மாதிரி, விஜய் இருக்கிற மாதிரி, அவர் சொன்னால் அவ்வளோ மீடியா கவரேஜ் எல்லாம் இருந்தது. ஏன் இதெல்லாம் எங்கே போச்சு? நீங்கள் எடுத்த தவறான நிலைப்பாடு. நீங்கள் அதாவது திமுகவை கூட ஓகே, அதிமுக அடிப்போம், எடப்பாடியை வந்து இது பண்ணுன்றது வந்து என்ன ஆயிடுச்சு, பாஜகவை தீவிரமாக எடுத்தாரு. கல்லை கட்டி கிணத்துல குதிச்சாலும் குதிப்போம், பாஜக கூட்டணி நிற்க மாட்டேன்னாரு. திமுகவும் ஓகே, பிஜேபியும் ஓகே, ஆனால் இவங்க தான் இது இல்லைன்ற மாதிரி இருப்போம்.
அது தானாக வலுவிழக்கிற நிலைமை வருது. இன்னொன்று ஒரு இது கருத்து சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் முக்குளத்தோர் வாக்கு இந்த மாதிரி தென் மாவட்டங்களுக்கு கிடைக்கல, இவங்கெல்லாம் வந்து இணைச்சிக்கணும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ ஓபிஎஸ் இணைஞ்சிற வர்றாரு, எந்தவித நிபந்தனையுமின்றி இணைத்து கொள்ள தயார் அப்படின்னு அன்றைக்கி சொல்கிறாரு. மற்றவர்களையும் சேர்த்து சொல்கிறாரு. இன்றைக்கி கேட்டால் நான் அப்படிலாம் சொல்லலை, எனக்கு அவசியம் இல்லைன்ற மாதிரி பேசுகிறாரு. 2 நாளுக்குள்ள என்ன நடந்து தெரியாது. அப்போது அவர் வர்றாருன்னா அவரை இணைச்சிக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல இது. இந்த மாதிரி பலரும் பண்ணியிருக்காங்க. கலைஞர் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து பொதுச் செயலாளர் இருந்த சைதை துரைசாமி உட்பட எல்லாரையுமே கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. வெளியில் போன கண்ணப்பன் முதற்கொண்டு எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. டிடிவி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கலைஞர் பாணியில் டிடிவி கட்சியை கூட்டணி கொண்டு வருது. நீங்கள் அவ்வளோ கட்சியை உடச்சிட்டு போன வைகோவையை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து கூட்டணி வச்சார். கொஞ்சம் நாளில் அந்த கூட்டணி சேர்ந்ததுனாலே வைகோவுடைய மரியாதைலாம் போச்சு. இன்றைக்கி எந்த நிலமையில் இருக்கான்னு தெரியும். கூட்டணிக்கு முன்னாடியும் கட்சி அப்படி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லை, நடுவில் கொஞ்சம் வேல்யூ இருந்தது. 2006 இவருனால பெரிய இதே பாதிப்பே வந்துச்சு திமுகவுக்கு. கடைசி டைமில் அதிமுக போனதெல்லாம் அப்போல்லாம் அந்த வேல்யூ இருந்தது. அப்போது நீங்கள் டிடிவியை காலி பண்ணணும், ஆனால் அதே சமயத்தில் ரெட்டையிலைக்கும் ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதிமுக இருந்தால் டிடிவியை கூப்பிட்டு அவர் கூட கூட்டணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ராஜதந்திரமாக பார்க்கப்படும். சசிகலாவை உள்ளே கொண்டு வரதுல தான் இவருக்கு சிக்கல் இருக்குது, இன்னும் சிலருக்கு சிக்கல் இருக்குது. ஏன்னா சசிகலாவை இவங்க எல்லோரும் பார்த்தது ஒரு மிகப்பெரிய ராஜமாதாக்கு அடுத்த ராஜமாதா சின்னம்மா. அப்போ அந்த சின்னம்மான்ற இது வந்து சசிகலா வெரி பிரில்லியன்ட். அவங்க வந்து இவங்க எல்லாரையுமே தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஆள். அப்போ உள்ளே வந்தால் என்ன பிரச்சனை வரும்னு தெரியும். அதனால் சசிகலாவை அவங்க தவிர்க்கிறாங்க. அப்போ இந்த 2 ஆப்ஷன் இருக்குல்ல, இது இந்த வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன், பலரையும் வந்து கேசி பழனிசாமி இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து உரிய மாதிரி. இப்போ கேசி பழனிசாமிலாம் நீங்கள் வச்சிங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் தானே ஆக போகுது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் யோசிக்கிற ஒரு பரந்த ஒரு நிதானமிக்க தலைவராக அனைவரையும் அரவணைத்து போகிறவராக கொண்டு போனால் இன்னும் பலம். நீங்கள் சின்ன சின்ன ஆட்களை வச்சு தானே உங்களை அடிக்கிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க இவங்கள திருப்பி அடிக்க போகிறாங்க. இந்த ராஜதந்திரத்தை கையில் எடுக்கணும். அது வந்து பண்ணலன்னா சிக்கல் வந்துடும். ஒரு பக்கம் அதிமுகவுக்கு இந்த நெரட்டிவ் பேசப்பட்ட மாதிரி தாவேக்காவில் விஜய்க்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு என்ன த்ரெட் இருக்குது, எதுக்காக இப்போ கொடுக்குறாங்க, கேட்கவே இல்லை, ஏன் கொடுக்குது பிஜேபிக்கு அழைக்க முயற்சியா, இது அதிமுகவே பேசிச்சு. கேபி முனுசாமியே வந்து அவருக்கு என்ன கோபம் தெரில அவரும் பேசிட்டாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து விஜய் தாவேக்கா அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற கணக்குகளும் சொல்லப்படுது. கரெக்டாக அது வந்து அந்த இந்தியா டுடே கருத்து கணிப்புக்கு முடிஞ்சு அதில் வந்த கருத்துக்களை ஒட்டி இந்த அறிவிப்பு வந்தோடனே அது இன்னும் கொஞ்சம் அந்த வாதம் வந்து வலுப்பெற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்காக அந்த ஓய்பிரிவு பாதுகாப்பு, பின்னணியில் பாஜக என்ன செய்ய நினைக்குது? அதாவது நீங்கள் இவங்களை எதிர்த்துட்டிங்கன்னா பி டீம். இந்த ஓய்பிரிவு கொடுத்த உடனே நான் சொன்னேன், சங்கின்றுவாங்க, பி டீம்னு சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவர் தான் அடிக்கிறாரு, இது பாசிசனாக பாயாசமான அடிக்கிறாரு. அதோடைய அர்த்தம் என்னென்னா அவங்க சென்ட்ரலில் என்ன பண்ணுறாங்களோ அதான் நீங்கள் ஸ்டேட்டில் பண்ணுறீங்க. இன்றைக்கி உட்காந்துட்டு விகடனுக்கு கட்டணம் தெரிவிக்கிறாங்க, இங்கே இவங்க ஸ்டேட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதானே பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை உங்களை அடிக்கிற ஆள்னா அதான் சக்தி மிக்க ஆள். அவர் சொன்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கேட்பாங்கன்னா பயம் வருது. அப்போ அவரை எங்கேயோ கொண்டு போய் ஒரு இடத்துல பிஜேபி ஆளுன்னு தள்ளினா சிறுபான்மை மக்கள் இன்னும் பொதுவான மக்கள் வந்து அவர்கிட்ட போக மாட்டாங்க, விஜய்கிட்டன்றது தான் இவங்களுடைய நரேட்டிவ். அப்போது விஜய் கேட்காமலேயே அப்படின்னா இவங்க யார் சொல்கிறதுக்கு? அவங்க செப்டம்பர் மாதம் கேட்டதாக தகவல் எனக்கு உள்ளூரை க்ளீனாக யார் முதற்கொண்டு இதை அப்ளை பண்ணாங்கன்ற முதற்கொண்டு தெரியும். அப்போ அவங்க செப்டம்பர் மாதம் கேட்குறாங்க. கேட்குறதுக்கு அவங்களுக்கான உரிமை இருக்குது. ஏன்னா இவர் வந்து ஒரு நடிகராக இருந்து அரசியல் தலைவராக பொதுவெளிக்கு வந்துட்டார். பொதுவெளியில் வந்து பொதுமக்கள் பிரச்சனை கையில் எடுக்கும்போது இயற்கையாகவே அரசுக்கு எதிரான இன்னொரு கட்சிகளுக்கு எதிரான நிலைப்பாடை இவர் எதிர்த்து சாலை மார்க்கமாக பொதுக்கூட்டங்கள் மற்ற விஷயங்களுக்கு போயாகணும். அப்போ இவர் உயிருக்கு அச்சுறுத்தல்ன்றது இயற்கையாகவே வர வாய்ப்பு இருக்குது. இது திட்டம் போட்டு தான் செய்வாங்களா அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. யாராவது உணர்ச்சி வயப்பட்டு கூட அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தலாம், காயம் விளைவிக்கலாம், எதுவும் நடக்கலாம். அப்போது அவர் கட்சி தொண்டர்கள் மத்தியிலே அவர் போகிறதுக்கு அவருக்கு பிரச்சனை இருக்குது. கையை புறான்றான், சட்டையை கிழிக்கிறான், என்னென்னவோ பண்ணுறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் மாற்று இடங்கள் நீங்கள் சுற்றுப்பயணம் அதெல்லாம் போகும்பொழுது அச்சுறுத்தல் இருக்குன்னு அவங்க அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதை அவங்க வந்து பரிசீலிக்கிறாங்க. பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இது என்னென்னா ஐபி ரிப்போர்ட்டு மற்ற விஷயங்கள் தான் இயங்குவாங்க. அப்படி பண்ணும் பொழுது
இந்த மாதிரி ஒரு இளம் தலைவர் அந்த இடத்துல தமிழ்நாட்டில் இது பண்ணுறாரு, கட்சி ஆரம்பிச்சிருக்க போகிறாரு, அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அதனால லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்ததுன்னா அது பற்றி இவங்க கவலைப்படனாலும் அவங்க கவலைப்பட்டாகணும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, விஜய் கொடுத்ததுனால அவர் பிஜேபி பி டீம் ஆகிட்டார் அப்படி இப்படின்னு. அப்போ ஸ்டாலின் கொடுத்தாங்களே Y+, அப்போ அவர் எந்த டீமாக இருந்தார்? இல்லை, அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இருக்கட்டும், திமுகவில் தானே இருந்தார். அப்போ பாஜக ஆட்சி தான் நடந்துருந்தது. புரோட்டோகால் அதனால கொடுத்தாங்க. இது என்னது பரோட்டா காலா? சரி, நீக்கும் போது ஓபிஎஸும் சேர்த்து நீக்கினாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது. இதுதான் இதில் இன்னொன்று, அவர் போய் போட்டு அதன் மூலிமா அவரை வந்து அப்படியே உளவு பார்வை பார்த்து அவர் என்னென்ன பேசுகிற எங்கே போகிறார் வராருன்னு அப்படியே. அப்போ ஸ்டாலினுக்கு போட்டது இந்த இவருக்கு இருக்குது, ராஜீவ்காந்தி ராகுல் காந்திக்கு இருக்குது, பிரியங்காவுக்கு இருக்குது, மற்றவர்களுக்கு இருக்குது. அப்போ எல்லாருக்கும் இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்குதா? நீ இன்னொன்று சொல்கிறேன், இதை போட்டு தான் பண்ணணுமா? உளவு பார்க்கணுமா? உளவு பார்க்கறதுக்கு எவ்வளோவா இருக்குது. கட்சிக்குள்ளேயே ஆள் வச்சுருப்பாங்க கூட. இதை இப்போ நான் சொல்கிறேன்னே, தாவேக்காலே ஆள் இருக்குது. இப்போ போனோன்னே ஒரு வாரம் ரிப்போர்ட்டை எடுத்து அனுப்புறதுக்கெலாம் ஆள் இருக்குது. இதை விட வேறு என்ன பெரிய கூட ஒருத்தர் வேணும்? அதனால் இந்த மாதிரி குழந்தைத்தனமான வாதங்கள். ரெண்டாவது, இவர் ஒய் கொடுத்ததுனால இவர் பாஜக இதுனா அதான் அப்போ அதனால் அந்த கேள்வி வருது. அப்போ உங்களுக்கு Y+ கொடுத்தாங்களே, அப்போ நீங்கள் என்ன பாஜகவுடைய பிடிமாக மாறினீங்களா? அன்றைக்கும் கடுமையாக எதிர்த்துக்கு தானே இருந்தீங்க. அதனால் அந்த பாதுகாப்பு கொடுக்கறது விளக்குறதுலாம் ஒரு வகையான புரோட்டோக்கால். அது வந்து பாதுகாப்பு தேவைன்னு இவங்க அப்ளை பண்ணும்போது கேட்காமையே கொடுத்தாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அவங்க எல்லாம் அவங்க யூகத்துக்கு விட்டாங்க, நீங்கள் எதாவது புலம்பிட்டு கிடக்குன்னு விட்டாங்க. அவங்களுக்கு சொல்லணுன்னு அவசியம் இல்லைல்ல, நாங்கள் கேட்டோம் அதனால தான் கொடுத்தோன்னு சொல்லணுன்னு அவசியம் இல்லைல்ல. அதனால் ஒரு ஆளுக்கு ஒரு தலைவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்றதை வச்சுக்கிட்டு விவாதம் போகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு கருத்து பஞ்சம், அவ்வளோ பிரச்சனைகளுக்கு பஞ்சமாக இருக்குது. சின்ன இருக்குது ஓனருக்கு கொச்சுக்கோ தெரியுதா? அதுதான் இவங்க வேலையே என்னென்னா, நாளைக்கு விஜய் ஏன் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டு போட்டு கொண்டு வருகிறார், ஜெகன்மோகனை ஃபாலோ செய்கிறாரா அப்படின்னு நான் கூட பண்ணுவாங்க. ஏன்னா ஆமக்கறி சாப்பிட்டாரா, இட்லிக்குள்ளே கறி இருந்ததெல்லாம் லெவலுக்கு விவாதம் பண்ணாங்கல்ல. நான் சொல்கிறது யூடியூபர்ஸ் கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை சொல்கிறேன். இவங்க வந்து ஒரு வரைமுறை இல்லை, இவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இல்லை. இவங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு போகிறவங்க. பேஜ் இருக்குதா, இன்றைக்கி நீ திட்டியா, திட்டினா நல்லா போதா, அவரை கூப்பிட்றா, அவர் திட்ட விடு, நமக்கு ஒரு 1 லட்சம் வரும், அப்படி இருக்காங்க. இவங்களை நெறிப்படுத்த வேண்டியது நம்ம கடமை இருக்குது. அதே நேரம் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு நான் தான் இந்த பத்திரிகை கண்டுபிடிச்ச காலத்தில் நான் தான் எல்லாமேன்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஆட்கள், அவங்களும் இந்த மாதிரி வகையான விவாதங்கள் பண்ணுறதுனா, நீ என்ன, நீ நரேட்டிவுக்கு, நீ அசைன்மெண்ட்டுக்கு நீ போகிறன்றதானே உண்மை. அதனால் இது கேட்டார், கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. நீ அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ணு, அவர் என்ன பண்ண போகிறான்றதை விமர்சனம் பண்ணு. அதை விட்டுட்டு தேவையில்லாத இன்றைக்கி ஏன் இந்த காரில் லீ கூப்பரில் வந்தார், இப்போ ஏன் ஷிஃப்ட்டில் வர்றாரு, ரோல்ஸ் ராய்ஸ் என்ன ஆச்சு விட்டா அதெல்லாம் கூட பண்ணுவாங்க. சேட்டலைட் லைவில் வந்து அதையும் ரிப்போர்ட் பண்ணாங்க, ஷிஃப்ட் காரில் ப்ளூ கலர் ஷிஃப்ட் காரில் வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. இது பண்ணுவாங்க. ஏன்னா அதை லைவ் கொடுக்கும்போது வேறு என்ன பேசி ஆகணும். அந்த காரானது 4 சக்கரம் இருக்கிறது, 4 சக்கரமும் ஒரே நேரத்தில் சுழண்டு கொண்டிருக்கிறது. அந்த காரில் ஆமாம், நம்பர் பிளேட்டு அது வந்து இன்சூரன்ஸ் கட்டவில்லை என்று தெரியப்படுகிறது. அந்த காரை ஒரு டிரைவர் ஓட்டி கொண்டு செல்கிறார். அவர் ஸ்டேரிங்கை இடதுபுறம் திருப்பும் பொழுது இப்படிலாம் தான் சொல்லலாம், வேறு வழி இல்லை. இப்போ இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது அப்படிங்கும்போது அண்மை காலங்களில் அதிமுக தவேக கூட்டணி போனால் அது வந்து திமுக கூட்டணி டஃப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர், நீங்களும் பேசியிருக்கீங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க. இல்லை, விஜய் வந்து சிஎம் கேண்டிடேட், அதனால் வந்து அவர் போகக்கூடாது அப்படின்னு திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் விஜய்க்காக கரிசனப்பட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. நடுவில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு சர்வே எடுக்கப்படுது. அதில் வந்து அதிமுகக்கு இணையாக தவேகா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பெருமையாக பேசிகிட்டு இருந்துட்டு, அதே ஆட்கள் இப்போ வந்து விஜய் வந்து ஊடகத்தில் கட்டமைக்கப்பட்ட பின்பம் அப்போலாம் ஒன்றும் இல்லை, அவர் எலெக்ஷனே பண்ணல, உச்சத்தில் விட்டு வர்றாருன்னா அப்போ நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, எங்களை வந்து இழிவுபடுத்துறியா, வாக்காளர்களை அசிங்கப்படுத்துறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு விஜய்க்கு எதிரான ஒரு நரேட்டிவை அதே நபர் அப்படியே மாற்றி பேசுகிறார். இந்த சேனலில் பேசுனது போக அந்த சேனலுக்கு அப்படியே மாறும்போது இன்னைக்கு அதுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க பேமெண்ட்டு. அது முடிஞ்சு அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு கொடுக்கலன்னொன்னே போடா அதோட கட்டு, இதுக்கப்புறம் நான் இப்படி தான் பேசுவேன்றது. இவங்களாம் அந்த 20% தூக்கிக்கிட்டு பெரிய அளவில் அவர் பயங்கரமாக இருக்காருன்னு ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க, ஒரு இது. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ இவர்கிட்ட போக மாட்டார், இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷை உருவாக்கி விட்டோம் அப்படின்றது இவங்களுடைய இது. அதனால் இதை நடுவில் நம்ம சொல்லும் பொழுது அவங்க ரசிகர்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னா,
என் தலைவன் முதலமைச்சரை வர்றதை நீ வந்து என்ன அவ்வளோ சாதாரணமாக நினைக்கிறியா அப்படின்னு. இப்போ கூட சொல்கிறேன், அவர் ஏடிஎம்ல கூட்டணி வச்சுக்கிட்டு யார் நீங்கள் ஜெயிங்க 2 பேரும் நிற்போம், யாருக்கு மெஜாரிட்டி யாருக்கு இது கிடைக்குதோ முதலமைச்சர் யாருன்றது தீர்மானிப்போம் அப்படின்னு வேணால் கண்டிஷன் போட்டோம். ஆனால் நீங்கள் இங்கே தனியாக நின்றுக்கிட்டு இவங்கள ஜெயிக்கிற வைக்கிற வேலை பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கும் சேர்த்து தான் அடிப்படும், ஏடிஎம்கேயும் அடிப்படும். யாரை நீங்கள் அரசியல் எதிரின்னு சொன்னீங்களோ, யாரை வீழ்த்துவதற்காக சபதம் விட்டு வந்தீர்களோ அந்த சபதம் நடக்காது. இல்லை அது வந்து இப்போ என்னன்னா விஜய்க்கு செல்வாக்கே இல்லை, ஊடகங்கள் வந்து அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறது தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது எப்படின்னா விஜய் ஜெயிச்சு பெரிய லெவலில் வர்ற வரைக்குமே இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, தன்னை அவர் நிரூபிக்கவில்லை, அவருக்கு செல்வாக்கு இல்லை. இதை எதிர்த்துக்கிட்டு இருக்க ஆட்கள் பேசினா பரவாயில்ல, ஆதரித்து பேசின ஆட்கள் டக்குன்னு மாறுறாங்கும் போது தான் அந்த நிலைப்பாடு கேள்வி வருது. இதுதாங்க பிரச்சனை. அதாவது நீங்கள் எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் அனலைஸ் பண்ணது தப்பாக இருந்தால் ஒத்துக்கணும். நான் அது யோசித்தேன். நான் கூட 2024 எலெக்ஷனில் ஒரு 5 தொகுதிகள் வரைக்கும் இவங்க திட்டமிட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு இது பண்ணேன். ஆனால் அந்த இடத்துல அது நடக்காது. காரணம் என்னன்னு பார்க்கும்பொழுது இவங்க வேட்பாளர் சரியாக போடலை, இவங்க குறி வச்சு எதிர்கட்சி டம்மியாக இருக்கிற எதிர்கட்சி இடத்துல உட்காந்து அடிச்சிருக்கலாம், அதை பண்ணலை. அப்போ செலவு பண்ணலை, இன்னும் பல காரணிகள் இருக்குது, அப்போ அது தோக்கிறது அப்படின்னு. ஆனால் அதோட நம்ம சும்மா இருக்கிறோமா? எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளோ வாக்கு சதவீதம், அதே அளவுக்கு இப்போ திருமாவளவன் 3 தொகுதியில் தோற்று போயிட்டார். காட்டுமன்னார் கோயில் தான் அதிக வாக்கு வாங்கி கொடுக்குது, அதில் தான் 3000 வாக்கில் ஜெயிக்கிறார் போன தடவை. சரி, இந்த தடவை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஆனாலும் அரியலூரில் தொடர்ந்து தோற்றுக்கிட்டு இருக்காரு சட்டமன்றம் இதில் அந்த இதுக்குள்ளே. அப்போ இந்த மாதிரிலாம் வச்சு பார்க்கும்பொழுது என்டிஏ ஒன்றா இருந்தால் அந்த 2 ஓட்டையும் இணைச்சி பார்த்தா 12 தொகுதிகள் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் அவர்கள் கரெக்டாக திட்டம் போட்டு என்டிஏவை உடச்சி ஸ்ப்ளிட் பண்ணி அண்ணாமலையும் பூஸ்ட் பண்ணி விட்டு அண்ணாமலைன்னொன்னா இவர்களுடைய வெற்றி சாத்தியமாகுது அப்படின்றது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ விஜய் இன்றைக்கி இப்படி இருக்கார், நாளைக்கு விஜய் இப்படி இது இம்ப்ரூவ் ஆகிருக்கா? இப்போ நேற்று போன மாதம் வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்டாக்ல இருந்தது, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் பலரும் புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஆதவ் அர்ஜுன் இந்த போன்றவர்கள் வந்த உடனே இந்த 2 பேரே யார் தடையார் 2 பேரும் அவர் ஆஃபீஸில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பொதுச் செயலாளருக்கும் மற்றவங்களுக்கும் அழகு இல்லையே. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா பண்ணுறேன். அப்போ பிரசாந்த் கிஷோர் வருவதற்கு முன் வந்த பின் அப்படின்லாம் கூட தாவேக அரசியல் மாறுது. அப்போ இந்த மாற்றங்கள் வரும்பொழுது அடுத்தடுத்த மாற்றங்கள் என்ன வரும்? அதிகமான இப்போ வெளியில் நின்று இணைய விரும்புபவர்கள் உள்ளே வருவார்கள். 24 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றுமே இல்லை, அதிமுக பெருசாக வராது, பிஜேபிக்கு மொமெண்டம் இருக்குது, பிஜேபி 20% வரும், 5 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்கு நம்பி தமிழ்நாட்டிலையுமே கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் கொடுத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் பிஜேபி மேலே அக்கறை கொண்ட மீடியாஸ் கிடையாது. ஆனால் அந்த நெரேட்டிவை கட்டமைச்சாங்க, அது யாருக்கு சாதகமாக போச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்போ 26ல் அதே ஊடகங்கள் அப்படியே அந்த நெரேட்டிவை விஜய் வந்து 20% வராரு, பிஜேபி ஜெயிச்சிச்சு அப்படின்னாலும் அதிமுகவோட கம்பேர் பண்ணும்போது அதிமுக உங்களுக்கு 1% தான், விஜய் அப்படின்னு அந்த ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது திருப்பி அது ஒரு நெரேட்டிவை கொண்டு வந்து இங்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அஜெண்டா தானா? அதுதான் 100%. இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். நீங்கள் சொல்ல மறந்த கதை 5 சீட்டுன்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பேசியிருந்ததா? தேர்தல் நெருக்கத்தில் அது பேசினோன்னே அதில் அண்ணாமலை அப்படி ஆகிட்டார், தனியாக பார்ட்டி வெளியில் வந்துச்சு, எல்லாம் நடக்குது. தேர்தல் நெருக்கத்தில் 39 சீட்டை இவங்க தான் பண்ணாங்களா? அப்போ அந்த 5 சீட்டு எங்கே போச்சு? புரியுதா சொல்கிறது? முதல்ல உடைக்கிறதுக்கு இந்த வேலை உடஞ்சிச்சு, இனி இவங்க சேர மாட்டாங்கன்னொன்னா உண்மை என்ன? ஸ்ப்ளிட் ஆனதுனால இது 39 சீட்டும் இவங்க ஜெயிச்சிருவாங்க. அந்த இதுக்கு போயிட்டாங்களா? சேம் இதே தான் விஜய்க்கும் நடக்கும். விஜய் பெரிய இது, விஜய் 20%, இன்னும் போக போக வீட்டுக்கு ஒருவருக்கு ஓட்டு, விஜயின் மதிப்பு பாருங்கள் வீக் பை வீக்கு ஏறுது, இன்னும் பெட்ரோல் இல்லையா அது ஏறுது அப்படிலாம் சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சரு 28% ஆகிடுச்சு விஜய்க்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 18 ஆகிட்டாப்புல அப்படின்லாம் ஏற்றி விட்டுட்டு இதில் அவங்களுக்கு கிளாஷ் ஆகும்ல, அதை உடச்சிக்கிட்டு இவங்க நிற்கும் போது யாரும் ஒன்றும் இல்லைங்க, மீண்டும் திமுக கூட்டணி தான் வெல்லும்னு இந்த பார்ட்டிங்க அப்படியே நரேட்டிவை மாற்றி செட் பண்ணிட்டு போவாங்க. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு தொண்டனும் ரெடியாக இருந்தானா ஈஸியாக வீழ்த்தலாம். இதை புரியல, இந்த நரேட்டிவில் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த பிரச்சாரங்களில் அந்த சேனலை சொல்லுது, கோட்டு போட்டு உக்காந்துக்கிறாரு, அவரே சொல்கிறாரு,
இன்னொருத்தர் நல்லா தலைமுடியெல்லாம் வாரிக்கின்னு மேக்கப் போட்டவங்க அவரே சொல்கிறாரு, இவரு சொல்கிறாருன்னா லாஸ்ட்டில் தேர்தல் முடிஞ்ச உடனே இவங்க யார் சொன்னதும் நடக்காது. இவங்க யாருக்காக வேலை செஞ்சாங்களோ அது மட்டும் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததும் நடக்காது. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கூடுதலாக ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற, எல்லோரும் கேட்டுக்கொள்கின்ற மேடையில் இருக்கிறவர்கள், நம்ம தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லோருடைய ஆவலை பூர்த்தி செய்யும் விதமாக கூட்டணியை நாங்கள் பலமாக அமைப்பேன்றாரு. இது வாய் வார்த்தையோ இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கோ சொன்னால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பலமாக அமைக்கிற வேலைக்கு பேச்சுவார்த்தைகள் நீங்கள் ஒன்றும் பெருசாக இப்போ எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, தாவேக்காக கூட போனால் நீங்கள் அப்படிலாம் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரகசியமாக உள்ளூராக இந்த பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டே இருந்து தேர்தல் நெருக்கத்தில் ஜனவரி பிப்ரவரியில் ஒரு இணக்கமான ஒரு இது, மற்றவர்கள் யார் வர்றா, பாமக வர்றீங்களா இல்லை விசிகா வர்றீங்களா, சிபிஎம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போவும் உங்களுக்கு சாம்சங்கில் சங்கம் அமைச்சு கொடுத்து சங்கம் அமைச்சா பிறவும் சங்கம் அமைக்கணும்னு போராடுற ஒரே இது சாம்சங் தான். சங்கம் அமைச்சிட்டு பாராட்டு விழா நடத்திட்டாங்க, ஆனாலும் சங்கம் அமைக்கணும்னு போராடுறாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் இதெல்லாம். அதுக்கு தான் கைது பண்ணுது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அமுக்கபிளாக போகும். ஆனால் என்ன அமுக்கபிளாக போனாலும் ரிப்போர்ட் போடுறதுக்குன்னு கட்சிக்குள்ளே ஆளுங்க இருக்கிறாங்க, அதுவும் தனியாக போய்கிட்டு இருக்கும். இது எல்லாம் மீறி தாங்க அந்த கூட்டணி ஃபார்ம் ஆகுறது எல்லாம் நடக்கும். சில இடங்கள்லாம் சில இதெல்லாம் நீங்கள் தடுக்கவே முடியாது. அது அதை நோக்கி போய் தான் தீரும். அதான் இயற்கைன்றது. அந்த இயற்கையான அந்த நிகழ்வு நடந்து தீரும். என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இந்த கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.